Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து Freud's theory of ID, ego and super ego இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸோட லிங்க் எல்லாம் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த Freud's theory ஃபஸ்ட் நான் சொல்கிறத கேளுங்க, அப்புறமா நீங்கள் வந்து எந்த மெட்டீரியல்ஸை வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சொல்கிறத கேட்டுட்டு புரியுதான்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட தியரி வந்துட்டு என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் சைக், நம்மளோட சைக்காலஜிக்கல் திங்கிங் பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த தியரிஸ், ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, எதை பற்றி பேசும் அப்படின்னா வந்து பிஹேவியர், எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ அதில் மேஜரான இதில் 3 எலமெண்ட்ஸ் என்னென்னா வந்துட்டு ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு திஸ் 3 elements are in constant interaction and influence each other, shaping personality and actions. ஸோ இந்த மூணு விஷயமும் சேர்ந்து தான் நம்மளோட பர்சனாலிட்டியை பில்டப் பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைமரியான ஒரு விஷயமா இருக்கிறது ஐடி. ஸோ ஐடி தான் வந்துட்டு நம்மளோட பர்சனாலிட்டியோட ப்ரைமரி பார்ட், லைக் ப்ரிமிட்டிவ் பார்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த பிரின்சிபல், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரின்சிபல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ப்ளஷர் பிரின்சிபல் அப்படின்ற இதில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் என்டையர்லி அன்கான்ஷியஸ். இந்த ஐடின்றது வந்து கம்ப்ளீட்லி அன்கான்ஷியஸ், ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு திங்ஸ்க்காக தான் வந்து ட்ரைவ் ஆகுது. லைக் பேசிக்கான ட்ரைவ்ஸ் அண்ட் டிசையர்ஸ் தான் வந்துட்டு இந்த ஐடிக்கு இருக்கும். எப்படின்னா, நமக்கு லைக் பசிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி தாக எடுக்கிறது, இந்த மாதிரியான அன்கான்ஷியஸான விஷயம் வந்து நமக்கு நடக்கிறது வந்து இந்த ஐடியாவில் தான். ஸோ இதோட கீ ட்ரெய்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரிவன் பை பேசிக் நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் தான். லைக் நம்மளோட பேசிக் நீட்னா என்னது, ஃபுட்டு, சேஃப்டி, நம்மளோட ப்ளஷர், நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாமே வந்து இது. அண்டு இது வந்து இம்பல்சிவ் அண்ட் இரேஷ்னலாக இருக்கும். அண்டு இது வந்துட்டு நமக்கு லைக் பிறந்ததுலேருந்தே நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ஒரு விஷயந்தான் இது. லைக் இட் சோர்ஸ் ஆஃப் ஆல் சைக்கிக் எனர்ஜி எல்லாமே வந்து இந்த ஐடி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈகோ. ஸோ ஈகோ வந்து செகண்டாக இருக்கிறதுனால இது வந்து ஐடியிலேருந்து தான் டெவலப் ஆகுது. இது என்ன பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி பிரின்சிபல், ஓகேவா? இட் லைக் அது நான் வந்து சொன்னேன் அன்கான்ஷியஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு அன்ரியலிஸ்டிக் டிசையர்ஸும் தான் இருக்குது, பட் கொஞ்சம் கான்ஷியஸோ, லைக் பார்ட்லி அன்கான்ஷியஸ் அண்ட் பார்ட்லி கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இது என்ன பண்ணணும்னா, ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை த ஐடிஸ் டிசையர்ஸ் இன் அ சோஷியலி அக்செப்டபிள் வேஸ். ஸோ எனக்கு வந்து வேணும், நான் வந்து எப்படி வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து நான் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட கீ ட்ரெய்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோவோடது என்னென்னா ரேஷ்னலாக, லாஜிக்கல் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ இட் ஒர்க்ஸ் டு பேலன்ஸ் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த ஐடி அண்ட் சூப்பர் ஈகோ அண்ட் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஸோ கேன் டிலே த கிராட்டிஃபிகேஷன் அண்ட் கன்சிடர் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த ஈகோ எப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா, நம்மளோட கான்ஷியஸ் மைண்டும் அதில் இருக்கும், நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்டும் அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஈகோன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கடைசி வந்துட்டு சூப்பர் ஈகோ. ஸோ இதை நம்ம எப்படி வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு மாரல் பார்ட் ஆஃப் த சைக், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டர்னலைஸ்டு சோஷியல் அண்ட் பேரண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொராலிட்டி பிரின்சிபல், ஓகேவா? ஸோ சூப்பர் ஈகோ இது வந்து எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ஷன். ஸோ கைடிங் த ஈகோ டு ஆக்ட் இன் வேஸ் தட் ஆர் எத்திக்கலி ரைட் அண்ட் மாரலி குட், ஓகேவா? ஸோ இதோட கீ ட்ரெய்ட்ஸ், சூப்பர் ஈகோட கீ ட்ரெய்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் கன்சைன்ஸ் அப்படின்னா வந்துட்டு தட் வில் மேக்ஸ் அஸ் ஃபீல் கில்ட் ஆர் ஷேம் வென் வி ஆக்ட் இன்அப்ரோப்ரியேட்லி. ஓகே, நம்ம ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கில்ட் வரும்ல, நமக்கு இதுதான் அப்படின்னு புரியும்ல, அதுதான் வந்து கன்சைன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஈகோ ஐடியல்னால் வந்து ப்ரொவைட்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் வாட் இட்ஸ் ஐடியல் பிஹேவியர். லைக் நம்ம நார்மலாக அது வந்து நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ஒர்க்ஸ் டு கண்ட்ரோல் த டிசையர் ஆஃப் த ஐடி பை இம்போசிங் மாரல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ். இதுவும் ஐடியோட விஷயத்தை, டிசையர்ஸை தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குது, பட் இந்த மாதிரி ஒரு மாரல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ இப்போ ஓரளவுக்கு என்ன புரியும் அப்படின்னா,
ஐடிக்கு வந்து கிராட்டிஃபிகேஷன் வேணும், லைக் ஐடிக்கு வந்து ஒரு டிசைர்ஸ் இருக்குது. சூப்பர் ஈகோவுக்கு வந்துட்டு மாரல் பிஹேவியர் ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் ஈகோ வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுது. பேலன்ஸ் ஃபோர்ஸஸ் வித் ரியாலிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஐடிக்கும் லைக் சூப்பர் ஈகோக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து ஈகோ. அது ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மூணுத்துக்கும் நடுவில் எப்போ வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ஐடி, அதாவது ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு ரொம்ப அதிகமான டிசைர்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா வந்து என்னோடய சூப்பர் ஈகோ வந்து அதை வந்து ஒரு மாரல்ஸை ஃபாலோ பண்ணி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னா அங்கே ஒரு கிளாஷ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஈகோவால் வந்து இது ரெண்டுத்தையுமே ஐடியும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, சூப்பர் ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை அப்படின்னா ஈகோ வந்துட்டு அங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ஸோ இங்கே ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ offers a framework for understanding how the mind manages internal drives, moral conditions and external reality. Ego playing a central role in balancing these forces. ஸோ பேசிக்காக ஒன்றுமே இல்லை, நம்மளோட மைண்ட் வந்து இது எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்றது தான். லைக் சூப்பர் ஈகோவையும் ஐடியும் எப்படி மேனேஜ் பண்ணுது, நடுவில் வந்துட்டு ஈகோ என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்கும் போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுவும் படித்து பார்த்தா தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் அவ்வளோவா வந்து எக்ஸாமுக்கு வராது தான், வேணும்னா பார்த்துக்கோங்க. பட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி படிங்க, இன்னும் 2-3 வீடியோஸ் பாருங்கள், அதுக்கப்புறமா புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.